ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இடுப்பு வலி, மூட்டு வலி, முட்டி தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களை அதிகமாக மாத்திரை எடுக்கிறத விட வாரம் 2 முறை இந்த டிஃபனோ அல்லது ஸ்நாக்ஸாவோ செய்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் அரை கப், அதாவது 125 ml அளவுள்ள கப்பால் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு அலசி தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் தாங்க ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா 125 ml, இது 250 ml கப்பு. இப்போ நீங்கள் 125 ml அளவில் கப்பால் ஒரு கப்பு உளுந்து எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு முட்டைன்னு கணக்கு. அதே நீங்கள் 250 ml கப்புள்ள கப்பால் உளுந்து அளந்து எடுக்கிறீங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த உளுந்தை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊறினாலே போதும். இப்போ இந்த ஊறி இருக்கிற உளுந்தை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குங்க. இது கூட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. இப்போ இதை நீங்கள் தனியாக ஊற வச்சு தான் செய்யணும்னு இல்லைங்க. நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைப்போம் இல்லைங்களா, அப்போ உளுந்து அரைக்கும் போதே அதுலேருந்து கொஞ்சம் உளுந்து எடுத்து கூட நீங்கள் வாரம் 2 முறை குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். இப்போலேருந்தே வளர்கிற பெண் குழந்தைங்களுக்கு, ஆண் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இப்போ அரைச்சி வச்சுருக்க உளுந்து விழுத ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு கோழி முட்டை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கேரட் எடுத்துகிட்டு நல்லா துருவி சேர்த்துட்டு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம முட்டை சேர்க்கறதுனால ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கும்போது நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. ஒரு 1லேருந்து, அதாவது இந்த மாவு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை 2 விதமாக செய்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் முட்டை உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் உளுந்தோடு முட்டை சேர்த்து செய்து கொடுக்கும்போது தாங்க நமக்கு அது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதை நான் எண்ணெயில் ஊற்றி எடுக்க போகிறேன். எண்ணெயில் ஊற்றியும் அந்த மாதிரி போண்டா மாதிரி பொரித்து கொடுக்கலாம். அல்லது உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்க விருப்பம் இல்லாதவங்க செய்கிற மாதிரியும் நம்ம தாளிப்பு கரண்டியில் ஊற்றி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை எண்ணெயில் ஊற்றி கொடுக்கும்போது நமக்கு உளுந்து வடை சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்குங்க. இப்போ ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மிதமான தீயில் வைக்கட்டும். இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவும் இழுக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கும். அந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்து கொடுக்கலாம், அல்லது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தாலும் அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக வாரத்தில் 2 முறையாவது இந்த மாதிரி செய்து கொடுங்க. இப்போ இது நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காது, நல்லா ட்ரையாகவே இருக்கும். நல்லா குண்டு குண்டாக, மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தனியாக சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லைங்க. டீ காஃபியோடு சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு தேங்காய் சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ எண்ணெயில் பொரிக்க விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் தாளிப்பு கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு இப்போ இதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்குங்க. இதுவே நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி மிதமான தீயில் வச்சிட்டோம்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதில் சோடா எதுவுமே சேர்க்கலை. இந்த உளுந்தோடு முட்டை சேர்க்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளஃபினஸ் கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் செய்யலைனாலும் இனிமேலாவது செய்து சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இப்போ இதை திருப்பி போட்டும் மூடி போட்டு மூடி ஒரு 15லேருந்து 20 செகண்ட் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ நீங்கள் எண்ணெயில் பொரித்து போண்டா மாதிரி செய்து கொடுக்கலாம். எண்ணெயில் பொரிக்க விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் பேன்கேக் மாதிரி ஊற்றி எடுத்து கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.